கண் திருஷ்டி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். துலாம் ராசிக்காரர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களுக்கு ஒரு கண் திருஷ்டி வருது அப்படின்னா எந்த விஷயத்தினால வரும் சார்? அதாவது கண் திருஷ்டிக்கு நான் ஒரு கார் வாங்கினேன், ஒரு வீடு வாங்கினேன், நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நான் சில பொருட்கள்லாம் வாங்கினேன், ஐயோ திருஷ்டி போட்டுருச்சு, அதனால தான் டேமேஜ் ஆகிட்டே இருக்குது. இப்படி தானே பொதுவாக சொல்கிறேன், கேள்விப்படுறோம். ஒருவருடைய ராசியினுடைய குணங்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்களே அறியாமல் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய தனித்துவமான விஷயங்களாலேயே கண் திருஷ்டிகள் படுங்க. துலாம் எதையுமே ஒரு நேர்த்தியாக இருக்கணும், அதே போல் துல்லியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி. எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிறத விட இவர்களை பிடிக்குதாங்கிறத இப்போ கேள்வி. ஏன்னா நேரம் இருக்கிறது இல்லை. துலாம் ராசிக்காரர்கள் அடுத்தவர்களுக்காக பேலன்ஸ் பண்ணியே தன்னுடைய வாழ்க்கைக்கு தனக்கான பேலன்ஸை கொடுக்கறது இல்லை. அவங்க சங்கடப்படுவாங்க, இவங்க சங்கடப்படுவாங்க, அவங்க மனசை ஹேட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி எந்த பக்கமும் வேணாம்யா, எனக்கும் கூட வேணாம், எனக்கு கம்மியாகவும் வேணாம் அப்படின்ற ஒரு குணத்தோடு. அதனால தான் அதை துலாம், துல்லியம், தராசு அப்படின்னு சொல்கிறோம். அந்த குணாதிசயங்கள் அதிகம் கொண்ட ராசிக்காரர்களுக்கு கண் திருஷ்டி எதனால் வருது அப்படிங்கும்போது சில குணங்களாலேயே வருது.